ஹலோ வீவர்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஜாமீனில் வெளியே வந்த ஜனனி நேராக ஆதிகுணசேகரன்கிட்ட வந்து சவால் விடுறாங்க. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? கைது செய்யப்பட்ட ஜனனி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு எதிரான தீர்ப்பு வந்துடும்னு நினச்சிக்கிட்டு குஷியில் இருக்காங்க ஆதிகுணசேகரன். வக்கீலும் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஜனனிக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அறிவுக்கரசி ஆதிகுணசேகரனுக்கு வீட்டில் பாயாசம் செஞ்சு கொடுக்குறாங்க. பாயாசம் செஞ்சு கொடுத்து அசத்துறாங்க. ஆனால் இறுதி விசாரணையில் ஜீவானந்தத்தை தனிப்படை அமைத்து கைது செய்ய உத்தரவிடுறாங்க ஜட்ஜு. ஜனனிக்கு எதிரான போதுமான ஆதாரம் இல்லாததால் அவங்கள வந்து ஜாமீனில் விடுவிப்பதாக ஜட்ஜு அறிவிக்கிறாங்க. அதே நேரம் போலீஸ் அவரிடம் விசாரணை நடத்த எந்தவித தடையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜாமீன் கிடைத்ததும் நேராக கோர்ட்டில் இருந்து நேராக வீட்டுக்கு வர்றாங்க ஜனனி. வீட்டுக்கு வந்து ஜனனி வந்து ஆதிகுணசேகரன் உட்காந்துருக்கிற சேருக்கு பக்கத்துலேயே சேர் போட்டு சரிசமமாக உட்காந்துருக்குறாங்க. அதை பார்த்துட்டு வெடத்து போகிறாங்க ஆதிகுணசேகரன். ஜனனி குணசேகரனை பார்த்து சொல்கிறாங்க, இது வந்து இறுதி யுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி குடும்பங்கிற கருணையோ கரிசனையோ கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அந்த தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி இருந்தால் கூட வாய்ப்பு கொடுத்துருப்போம். ஆனால் இனி எதுவும் இல்லை. இனிமேல் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கராராக சொல்கிறாங்க ஜனனி. கதிர் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சவுண்டு விடுறாங்க. கதிர், உன்னையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்ததே தப்புடி. இன்றைக்கே உன் கதையை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இருந்து ஜனனியை அடிக்கிறதுக்காக கட்டையை எடுத்துகிட்டு வர்றாங்க கதிர். அதை பார்த்துட்டு கடுப்பான சக்தி விறுவிறுன்னு போய் கதிரை வந்து அடிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் அங்கே இருந்தவங்க எல்லாம் பிரித்து விட்றாங்க. இனிமே கையை தூக்குவது அடிப்பது அப்படின்னு ஏதாவது செஞ்சேன்னா மொத்தமாக செஞ்சுட்டு உன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன், மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு வந்து கதிரை பார்த்து சக்தி சொல்கிறாங்க. ஆதிகுணசேகரனுக்கும் கதிருக்கும் நேரடியாக வார்னிங் கொடுக்குறாங்க சக்தி. அப்புறமா ஜனனி சொல்கிறாங்க, இனி வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னைக்கு ஈஸ்வரி அக்காவை அடித்து இந்த நிலைமைக்கு கொண்டு போனீங்களோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திட்டவட்டமாக ஜனனி சொல்லிடுறாங்க. இதனால் இனி மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் பார்கவியை கைது செய்ய களத்தில் இறங்கிய தனிப்படை அவர்களை தேடி கண்டுபிடிப்பார்களா இல்லையா? அப்புறமா ஆதிகுணசேகரனின் அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பதை அடுத்து வரும் எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.